ஆண்டவரை போற்றுவோம், அகமகிழ்வோம். தந்தை சொன்னது போல ஆத்மாக்கள் பூக்கக்கூடிய அருமையான இந்த கல்லறை தோட்டத்திலே தேவதாயினுடைய இந்த வியாகுல அன்னையினுடைய அந்த அற்புதமான திருச்சுவமை நாம் நிறுவி மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே திருப்பலியில் பங்கேற்க இருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே நம்முடைய திவ்ய வியாகுல அன்னையினுடைய திருச்சுருவமானது இப்பொழுது அர்ச்சிக்கப்படுகிறது. இயேசுவில் இனியவர்களே, கல்லறை தோட்டத்திற்கும் வியாகுல மாதா கெபிக்கும் இந்த தொடர்பு. நிறைய கெபிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. கல்லறை தோட்டத்தில் வியாகுல மாதா என்றால், வியாகுல மாதா துன்பத்தின் தாயாக இருந்தவர். துன்பத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவு பெறுவதில்லை, துன்பத்திற்கு பிறகு உயிர்ப்பு உண்டு என்கிற நம்பிக்கை குறிக்கக்கூடிய அடையாளம்தான் வியாகுல மாதா. கல்லறை தோட்டத்தில் வைக்கப்படுகிற அனைத்து மூதாதையர்களுமே நம்முடைய நம்பிக்கையினுடைய அடையாளங்கள். நாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுத்தவர்கள். அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை பொய்த்து போக செய்யாது. அது துன்பத்தின் மத்தியில் நமக்கு இருளை வெளிச்சத்தை கொடுக்கும், சிறப்புமிக்க ஆசீர்வாதத்தை தரும். அந்த அடிப்படையில் வியாகுல மாதா கெவி இருக்கக்கூடிய மூதாதையர்கள் சிறப்புமிக்க நமக்கு நம்பிக்கையை தருகிறார்கள். நான் எல்லாரும் வலதுகையை மேலே தூக்குங்க. நான் சொல்லுங்க, வியாகுல மாதாவே, எங்கள் வாழ்க்கையினுடைய துன்பங்களை துயரங்களை இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மூதாதையருடைய நம்பிக்கை உமது பரிந்துரை எங்களுக்கு வெளிச்சத்தை காட்டி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக. இந்த நம்பிக்கை உணர்வோடு, நன்றி உணர்வோடு, வேண்டுதலோடு நாம் இந்த கேள்வியை மந்திரிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் வியாகுல மாதா கேள்வியும் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் சிறுபங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து சென்று ஆண்டவரில் தூங்கிக் கொள்ளக்கூடிய ஆன்மாக்களான ஞான சௌந்தரி, சபரிமுத்து, காசி, சபரியாயி, பங்குராஜ் ஆண்மலை பாற்றிற்காகவும், அன்னமுத்து, மரிய செல்லத்துறை, சிறிய புஷ்பம் ஆண்மலை பாற்றிற்காகவும், கில்டா, அபி, பிச்சையா, மேரி, அந்தோணி ஆண்மலை பாற்றிற்காகவும், பிச்சைமணி, ஜெபமணி ஆண்மலை பாற்றிற்காகவும், அந்தோணி அம்மாள், அந்தோணி சபரிமுத்து, மரியம்மாள், அந்தோணிதாசன், பிச்சையம்மாள் ஆண்மலை பாற்றிற்காகவும், தொம்பை சபரிமுத்து, சலேத் மரியான், மிக்கேல், பாக்கியம், ஜெயந்தி, அலெக்ஸ் ஆண்மலை பாற்றிற்காகவும், அந்தோணிமுத்து, ராஜம்மாள், மிக்கேல் ஜேசுவடியான், மிக்கேல் அம்மாள் ஆண்மலை பாற்றிற்காகவும், ஜார்ஜ், சிறிய புஷ்பம், சேசுராஜ், மனோகரன், ஜெபமாலை மிக்கேல் ஆண்மலை பாற்றிற்காகவும், ஜோசப், ரோஸ்லின், பொன்னுத்தாய் ஆண்மலை பாற்றிற்காகவும், ஆரோக்கியம், சிலுவை ஜெபமாலை, ராஜபாண்டியன், ராஜம்மாள், இன்னாசிமுத்து, சவரியாய் அம்மாள், விண்ணரசி ஆண்மலை பாற்றிற்காகவும், எம் மரிய பொன்னம்மாள், மிக்கேல் சபரிமுத்து, எம் ஜான்சன், சிறிய புஷ்பம், ஆர் அருள் செல்வராஜ், ராஜபுஷ்பம் ஆண்மலை பாற்றிற்காகவும், அன்னமுத்து, பாலகிருஷ்ணன் என்கிற பாலு, பிச்சைமணி ஆண்மலை பாற்றிற்காகவும், இருதய அகஸ்டின், ஆரோக்கிய சுந்தரம், சூசையம்மாள் ஆண்மலை பாற்றிற்காகவும், அந்தோணி பிச்சை, குழந்தை கனி ஆண்மலை பாற்றிற்காகவும், மிக்கேல் சபரிமுத்து, மரிய பொன்னம்மாள், ஜான்சன், சிறிய புஷ்பம் ஆண்மலை பாற்றிற்காகவும்,
பால்ராஜ் தேவதாஸ் ஆண்மலை பாட்டிற்காகவும், அதிசய அற்புதமணி புஷ்பராஜ் இருதய பாக்கியம் ஆண்மலை பாட்டிற்காகவும், ஆர் ஜேம்ஸ் அவர்கள் ஆண்மலை பாட்டிற்காகவும், பரலோக பிரபாகரன் பிரியதர்ஷினி ஆண்மலை பாட்டிற்காகவும், மிக்கேல் செரின் லூர்து கிராசியஸ் மிக்கேல் ஆரோக்கியம் இவர்கள் ஆண்மலை பாட்டிற்காகவும், ஏ குழந்தை திரேஸ் ஆண்மலை பாட்டிற்காகவும், திரு ஞானப்பிரகாசம் செல்வராஜ் ஆண்மலை பாட்டிற்காகவும், ராஜேந்திர லூர்து பாக்கியம் ஆண்மலை பாட்டிற்காகவும், ஜெபமாலை ஜே தங்கராஜ் ஆண்மலை பாட்டிற்காகவும், அந்தோணி அம்மாள் ஆண்மலை பாட்டிற்காகவும், மரியந்திரம் அந்தோணி வியாகுலம்மாள் செல்லம்மாள் ஆண்மலை பாட்டிற்காகவும், ஜே ராஜமணி லீலாவதி செல்வ அமுதா ஆண்மலை பாட்டிற்காகவும், ஞான செல்வராஜ் செல்வன் பொன் செல்வி ஆண்மலை பாட்டிற்காகவும், டயஸ் ஆரோக்கியம் மரியேந்திரம் மரியே ரோசால் ஆண்மலை பாட்டிற்காகவும், ஆரோக்கிய சிலுவை மரிய புஷ்பம் அந்தோணி ராஜசெல்வி ஆண்மலை பாட்டிற்காகவும், அந்தோணி ராஜ்குமார் ஆண்மலை பாட்டிற்காகவும், மிக்கேல் சாமி கார்லோஸ் மேரி ஆண்மலை பாட்டிற்காகவும், மரிய துரைராஜ் ஜபமணி அம்மாள் மரிய ராஜம்மாள் ஆண்மலை பாட்டிற்காகவும், சவரிமுத்து பாக்கியம் அந்தோணி சேசு ஆண்மலை பாட்டிற்காகவும், அந்தோணி சாமி செல்வகன்னி மைக்கேல் சாந்தப்பன் ஆண்மலை பாட்டிற்காகவும், மைக்கேல் சனிக்குலாஸ் அம்மாள் ஜேசு நசரேன் அகஸ்டின் ஆண்மலை பாட்டிற்காகவும், சந்தன மரியான் அற்புதமணி அமிர்தராஜ் ஆண்மலை பாட்டிற்காகவும், செபஸ்தியான் மிக்கேல் அம்மாள் தொம்பை அந்தோணி ஆண்மலை பாட்டிற்காகவும், ஜோசப் குருநாதன் மரிய ராஜம்மாள் செல்லக்கிளி ஆண்மலை பாட்டிற்காகவும், தொம்மை சவரிமுத்து சலேத் மரியாள் சார்லஸ் ஆண்மலை பாட்டிற்காகவும், அல்போன்ஸ் அந்தோணி ஜாக்லின் சித்ரா ஆண்மலை பாட்டிற்காகவும், மேரி விஜயராணி தாசன் ஆண்மலை பாட்டிற்காகவும், ராஜ் அந்தோணி அகஸ்டின் அம்மாள் ஆண்மலை பாட்டிற்காகவும், தொம்பை இயேசு அடியான் அலங்கார சிலுவை மரியம்மாள் ஆரோக்கிய சாமி ஆண்மலை பாட்டிற்காகவும், அந்தோணி சபரிமுத்து சிறிய புஷ்பம் ஜெர்லின் ஜூனா விஜய் பிரகாஷ் ஆண்மலை பாட்டிற்காகவும், தனப்பால் அந்தோணி பிரான்சிஸ் ஆண்மலை பாட்டிற்காகவும், மேலும் லாவண்யா ஆனந்த் குடும்ப நலன்களுக்காகவும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், லூர்து கிராசியஸ் மைக்கேல் ஆரோக்கியம் மைக்கேல் செரின் குடும்ப நலன்களுக்காகவும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நம் ஒவ்வொருவரும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 6வது ஞாயிறு நமது ஊர் புதிய கல்லறை தோட்ட கெபி திறப்பு விழா திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் திருச்சட்டத்தின் நிறைவாம் இயேசுவின் திருப்பெயரால் அன்புடன் வரவேற்கிறோம். மனிதன் பேறு பெற்றவராய் இறைவனோடும் சக மனிதர்களோடும் உலகில் வாழ தேவையான கட்டளைகளை கடைபிடித்து வாழ தாயாம் திரு அவை இன்று நம்மை அழைக்கிறது. இறைப்பற்று, ஒழுக்கம், அறநெறி என்று இறைவனோடும் சமூகத்தில் பிறரோடும் இணைந்து அமைதியுடன் மகிழ்ச்சியில் நிறைவாய் வாழ்வதற்கான வழியை நாமும் இன்று கற்றுக்கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை படைத்து நாம் தூய்மையில் அவரோடு இணைந்து என்றும் வாழ ஆசிக்கிறார். அதை நாம் தேர்வு செய்ய நமக்கு விருப்பமும் வாய்ப்பும் தந்து வளர்க்கிறார். நாம் எதை தேர்ந்து கொண்டு வாழப்போகிறோம் என்பதை சற்று சிந்திப்போம். நம் ஆண்டவராம் இயேசு அதற்கு தேவையான வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறார். இறைவனோடு உள்ள உறவில் நிலைத்திருக்க தூய உள்ளத்தின் நெறியும்
அன்பில் வெளிப்படும் நன்மை, மகிழ்ச்சி, நிறைவு ஆகியவற்றை பிறரோடு கடைபிடிக்கவும், பயத்தில் வெளிப்படும் ஆசை, இச்சை, கோபம், காமம், ஆணையிடுதல் போன்ற தீச்செயல்கள் அனைத்தையும் விட்டு வாழ்வதே ஆகும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுள் மோசே வழியாக கொடுத்த திருச்சட்டம் இயேசுவின் அன்பு கட்டளையாக மாற்றம் பெற்று அன்பே வாழ்வின் நிறைவு என்பதை அறிந்து கொள்ள நமக்கு தேவைப்படுவது இறைவனின் அருளும் ஞானம் என்பதை அறிந்தவர்களாய் திருச்சட்டத்தின் நிறைவாம் கிறிஸ்துவாக நாமும் மாற்றம் பெற்று இறைவனோடு என்றும் இணைந்து மகிழ்ச்சியுடன் ஒளியாக வழிகாட்ட தேவையான தூய ஆவியாரின் துணையை இந்த தெய்வீக அன்பு நிறைவு பலியில் அருள் தந்தையர்களோடு இணைந்து ஜெபிப்போம். இறையாசிர் பெறுவோம். மேலும் இந்த திருப்பலியானது அந்தோணி மிக்கேல், அந்தோணி அம்மா, சூசை மிக்கேல், மரியான்ஸ் ஆகியோர் ஆண்மலை பாற்றிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நான் இந்த பூசைக்கு ரெடியாக தயாராகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு குடும்பம் வந்தாங்க அந்தோனியாபுரத்தில். அப்போ வந்து அந்த சின்ன பிள்ளையும் ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சு. அந்த சின்ன பிள்ளைகிட்ட நீ எங்கே படிக்கிற அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் பேரை சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தூத்துக்குடியில் பெஸ்ட்டு ஸ்கூல் இது எங்கெல்லாம் உங்கள் பிள்ளையில அனுப்புறதுக்கு படிக்க அனுப்புறதுக்கு விரும்புவீங்க சொல்லுங்கள். நீங்கள் படிக்கிற ஸ்கூல் தான் பெஸ்ட் ஸ்கூலா? அது ஒரு நல்ல பதில். பெரும்பாலான தாய்மார்கள் எங்கே அனுப்ப விரும்புவீங்க? சென்ட் தாமஸ் பெஸ்ட்டு ஸ்கூலா? தெரியல. ஹோலி கிராஸில் இடம் பிடிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவீங்க அப்படி தானே? ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் அது இதுன்னு வச்சுலாம் பண்ணுவீங்க. இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆனால் நான் எப்பவும் சொல்லுவேன், பெஸ்ட்டு ஸ்கூல் எது அப்படின்னா கல்லறை தான். நான் வந்து இப்போ வரும்போது கூட என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வெளியேருந்து ஃபோன் அடிச்சு கேட்டாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னா நான் சொன்னேன், ஒரு ஸ்கூல் காம்பவுண்டு ஓப்பன் பண்ண போகிறேன், புதுசாக கட்டியிருக்கிறாங்க, ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் இது பெஸ்ட்டு ஸ்கூல்னு சொல்கிறவங்களுக்கு புரியும் அப்படி தானே? ஏன்னா இந்த இடத்துல தான் எது கிடையாது, போட்டி பொறாமை கிடையாது, சாதி இது கிடையாது, அப்புறம் அமைதி கிடைக்கிறது. ஸ்கூலுக்கு அமைதி தெரியா போவீங்க. கற்றுக்கிற இடம் முக்கியமாக. வாழ்க்கை இவ்வளோ தான், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு கற்றுக்கிற இடம் எது? பெஸ்ட்டு லெசன் கற்றுக்கிற இடம் எது? கல்லறை. அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து எந்த மனநிலையில் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட எப்படி கல்லறையை திறக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு வந்திருப்பீங்க சாதனை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஸ்கூல் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்பெல்லாம் நீங்கள் இங்கே வர்றீங்களோ அப்போ வந்து அந்த மனநிலையோடு தான் என்ன செய்யணும்? வரணும். நான் கற்றுக்க போகிறேன் ஒன்று. இன்னொன்று நன்றி உணர்வு. இங்கே தான் நான் இன்றைக்கி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்ல, அந்த வாழ்க்கைக்கான உழைப்பு தியாகம் செஞ்சவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு கோவிலை போன்ற ஒரு இடம், நாம் கடவுளை சந்திக்கக்கூடிய இடம், அன்பை உணரக்கூடிய இடம், தியாகத்தை உணரக்கூடிய இடம். ஆகவே இந்த இடத்த நீங்கள் பங்குசாமி சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணீங்க. 17 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பணமாக இருந்தாலும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படி தானே? இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இடத்த, ஒரு நல்ல ஒரு ஸ்கூலை கட்டியிருக்கிறீங்க, நல்ல ஒரு கல்லறையை கட்டியிருக்கிறீங்க. உங்களை வாழ்த்துகிறோம் பங்கு தந்தையினுடைய சார்பாக. இப்பொழுது அனைவரும் கண்களை மூடுவோம். இந்த நேரத்திலே நம்முடைய முன்னோர்கள், இங்கு ஒருங்கி கொண்டிருக்கிற நம்முடைய முன்னோர்கள் நமக்காக இந்த இடத்தை நமக்கு முன்னாடியே நம்முடைய ஜெனரேஷன்ஸ்லாம் நினைச்சு இதை வாங்கினவங்க எல்லாத்தையும் எண்ணி பார்ப்போம். அதற்காக உழைத்தவர்களை எண்ணி பார்ப்போம். சிறப்பாக இந்த நாளில் இந்த காம்பவுண்ட் வால் அமைப்பதற்காக நமக்காக மணி உதவி, பொருள் உதவி செஞ்சவங்க, அதற்காக உழைத்தவர்கள் அனைவரையும் இந்த வியாகுல மாதாவினுடைய இந்த பாதத்தின் முன் கொண்டு வருவோம். உங்களோட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு துன்பம் இருந்தாலும், துன்பம் என்பது ஒரு முடிவல்ல, அது வெற்றிக்கான ஒரு பாதை.
மகிழ்வுக்கான ஒரு பாதை என்பதை உணரவும், நமக்காக உழைத்த, நமக்காக வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களினுடைய ஆசிர் எப்பொழுதும் நம்மோடு தங்கவும் இந்த திருப்பலியில் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் சிறப்பாக, குறிப்பாக நம்முடைய முன்னோர்களுக்கு எதிராக, இறந்து போன நம்முடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு எதிராக செய்த பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து அதற்காக மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே, இந்த புனித திருப்பலியில் எங்கள் மறைந்த சகோதரர் சகோதரிகளின் ஆத்மாக்களை உமக்கு ஒப்படைக்கின்றோம். அவர்கள் உமது முகத்தை சந்தித்து நித்திய சமாதானத்தில் வாழ அருள் புரிவீராக. எங்கள் பரலோக தந்தையே, இன்று சிறப்பாக இந்த கல்லறை வளாக சுவரை திறந்து அர்ப்பணிக்கும் இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த இடம் அமைதியின் இடமாகவும் நம்பிக்கையின் சின்னமாகவும் உயிர் தழுதலின் நினைவாகவும் இருக்க அருள் புரிவீராக. இந்த சுவர் எங்கள் அன்பான பெற்றோர் மற்றும் உறவினர்களின் நினைவுகளை பாதுகாக்கட்டும். இங்கு வரும் அனைவருக்கும் ஆறுதலும் சமாதானமும் கிடைக்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர் திருச்சட்டத்தை கடைபிடித்து வாழ்வை தேர்ந்து கொள்ள நம்மை அழைக்கிறார். பாவம் செய்ய எவருக்கும் கடவுள் அனுமதி கொடுத்தது இல்லை என்றும் மனிதர் முன் வாழ்வும் சாவும் தரப்பட்டுள்ளது. வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தரும் ஞானத்தால் அவர் தந்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வடைய அழைக்கும் இணைச்சட்ட நூலின் மைய கருத்தை பிரதிபலிக்கும் இறைவார்த்தைகளை கவனமுடன் கேட்டு கடைபிடிப்போம். முதல் வாசகம். இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கு கற்பிக்கவில்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 15 20 முடிய. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவரும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கடவுள் அருளும் இறைஞானமும் தூய ஆவியின் வெளிப்பாடு என்றும் நாம் மேன்மை பெற இது கடவுளின் மீட்பு திட்டத்தில் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருந்ததாக கூறுகிறார். இந்த இறைஞானம் கிறிஸ்துவே என்பதை நாம் அறிவோம். கடவுளை அன்பு செய்யும் அனைவருக்கும் அவர் ஏற்பாடு செய்துள்ள சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களை அறியும் தூய ஆவியாரே வெளிப்படுத்துகிறார் என்று கூறும் இறைவார்த்தைகளை மகிழ்ந்து கேட்போம். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 வரை. சகோதரர் சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாற்றுக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இரு வசனங்கள் 17 to 20 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இரு வசனங்கள் 17 to 20 முடிய. திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களும் கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார்.
இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கின்றேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவில் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உலகத்தில் நிறைய விதி விலக்குகள் இருக்கின்றன. விதி விலக்குன்னா என்ன தெரியும்? அப்படி தானே? வித்தியாசமானது, அப்படி தானே? எனக்கு ரத்தத்தோட கலர் என்னது? சிவப்பு. ஃபாதருக்கு என்ன கலர்? பங்குசாமிக்கு அது. உங்களுக்கு என்ன கலர்? பாப்பா சிவப்பு. உலகத்தில் உள்ள எல்லாருடைய ரத்தமும் சிகப்பு, அப்படி தானே? மற்ற ஆடு மாடு இதுக்கெல்லாம் சிகப்பு தான். எதுக்காவது வேறு கலர் இருக்கா? இது வெட்டுக்கிளிக்கு பச்சை கலர், ஒயிட் கலர். விதிவிலக்கு இருக்குது, அப்படி தானே? ரத்தத்தில் விதிவிலக்கு இருக்குது. நம்ம பூமிக்கு எத்தனை நிலா? எல்லா கிரகத்துக்கும் அதே நிலா தானா? ஒரு நிலா தானா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா? வேறு வேறு நிலவா? ஒரே நிலவா? வேறு வேறு நிலவா? வேறு. வியாழனுக்கு எத்தனை நிலா? வியாழன் கிரகம் இருக்குல்ல, வியாழன் எத்தனை நிலாக்கள்? 90க்கு மேலே. ஒரு நிலா கிடையாது, 90க்கு மேலே. அப்போ அங்கங்கே நிலா இருக்கும் வியாழன் கிரகத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா. விதிவிலக்கு இருக்குது. எல்லா திரவங்கள் பார்த்துருக்கீங்களா? திரவங்களும் திரவங்கள் அல்ல. பாதரசம் பார்த்துருக்கீங்களா? பாதரசம் என்னது? உலோகம். அப்போ இந்த உலகத்தில் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. மரணம் அப்படின்னு வந்துட்டா ஏதாவது விதிவிலக்கு இருக்கா? ஆடு மாடு நாய், எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, ஏதாவது விதிவிலக்கு இருக்கா? மரணத்தை குறித்த மட்டில் விதிவிலக்கு இருக்கிறது என்றால் அது ஒரே ஒரு ஆள் தான். அது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரணத்தை குறித்த மட்டில் விதிவிலக்கு. தமிழ் அழகாக சொல்லுவாங்க, அப்படி தானே? கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர். அப்படின்னு அர்த்தம். மரணத்தை பற்றி பேசியவர்கள் எல்லாம் மரணத்தை அனுபவித்தது இல்லை. மரணத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க, அப்படி தானே? மரணம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க மரணத்தை அனுபவித்ததில்லை. மரணத்தை அனுபவித்தவர்கள் கண்டவர் மரணத்தை பற்றி பேசியது இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இதற்கு விதிவிலக்கு. ஆகவே தான் நம் முன்னோர்கள் நம் மத்தியில் யாராவது இறந்தார்கள் என்றால் உடனே நாம் கோயிலுக்கு தூக்கிட்டு வரோமே. இது எதுக்கு? எதுக்கு? அவர் மரணத்தை வென்றவர். இந்த கல்லறையில் சிலுவை அடையாளம் வைத்திருக்கிறோம்ல, அது எதுக்கு? அவர் மரணத்தை வென்றவர். அப்படிப்பட்ட மரணத்தை வென்றவர் இன்னைக்கு நற்செய்தியில் நமக்கு அழிவில்லாதது அப்படின்னு ஒன்று சொல்கிறார். நம்மளெல்லாம் பொறுத்தவரையாது அழிவில்லாததுன்னு ஏதாவது இருக்குதா? எல்லாம் அழிஞ்சு போயிடும், அப்படி தானே? இந்த உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் இயேசு சொல்கிறாரு ஒன்று அழிவில்லாதது. அது என்னது? இறைவார்த்தை. இறைவார்த்தை அழிவில்லாதது. இன்னொரு நற்செய்தி வாசகத்தில் சொல்வார் ஆண்டவர், என்னுடைய நானே வாழ்வும் உயிர்ப்பும் வாழ்வும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். அப்படின்னா அவனுக்கு என்னது கிடையாது? அழிவு கிடையாது. இந்த அழிவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு அழியாமல் அழியாதது எது? அழியாமல் நம்ம எப்படி வாழலாம், அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். நற்செய்தி வசனத்தை இதையும் மிக்ஸ் பண்ணி எந்த தீமில் எடுக்கலாம்னு யோசிச்சு பார்த்தேன். அப்போ இந்த தீமில் பேசலாம் கொஞ்சம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வழக்கமாக வீட்டில் ஒன்று அழியக்கூடாது கெட்டு போகக்கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வைப்பீங்க. ஃப்ரிட்ஜு வந்த பிறகு சொல்கிறாங்க நிறைய ராப்பிச்சக்காரங்கள்லாம் இல்லாமல் போயிட்டாங்க, அப்படி தானே? இல்லை, நம்மளே ராப்பிச்சக்காரங்களாம் மாறிட்டோம்.
முன்னாடி என்ன நடக்கும், ஃப்ரிட்ஜு இல்லாத டைமில் பழைய சோறு வந்தால் ராபிச்ச நாளைக்கு கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், ராபிச்சக்காரன்ட்ட கொடுப்போம். இப்போ வந்து அப்படியா, சோறு மிஞ்சிட்டாலும் சரி, ஒரு நாள் சரி, 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் ஃப்ரிட்ஜ் இருக்குது. நாங்கள் ஃபாரின்லாம் அப்படி தான், ஒரு நாள் கறி வச்சுட்டு அதை வந்து 4-5 நாள் சாப்பிடுவோம் தொடர்ந்து. அப்போது ஃப்ரிட்ஜு எல்லாத்தையுமே அழிவு இல்லாமல் கெட்டு போகாமல் பாதுகாக்க முடியுமா? முடியாது, அப்படித்தானே? ஃப்ரிட்ஜால் முடியாது. அப்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் இது வேணும், அழியாமல் நம்மளை பாதுகாத்துக்கிற ஒரு மேட்டர் வேணும். மனுஷங்க வந்து இந்த ஆப்பிள், காய்கறி இதெல்லாம் அழிவில்லாமல் கண்டுபிடிக்கிற வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எங்கள் நாட்டில் ஆஸ்திரேலியாவில் ஆப்பிள் நிறைய விளையும். எங்கள் தோட்டங்களில் நான் இருக்கிற நாட்டில் அவங்க வந்து அந்த ஆப்பிளை அண்டர் கிரவுண்டில், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே ஒளி போகாது, அதனால் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். -20-25 டிகிரிஸ் இருக்கும் எங்கள் நாட்டில். அதுக்குள்ளே போய் வச்சுருவாங்க. அது வருஷம் ஃபுல்லாக என்ன செய்யும், அப்படியே கெடாமலே இருக்கும். மனுஷங்க எல்லாத்தையும் அழிவில்லாமல் கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்படி தானே? மீன் என்ன செய்வாங்க, கருவாடாக்கி அதை சாப்பிடுவாங்க, உப்பு போட்டு, இல்லாட்டி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய டெக்னிக் இருக்குது, அப்படி தானே? நமக்கு நிறைய டெக்னிக் தெரியும் அழிவில்லாமல். ஆனால் மனிதனை அழிவில்லாமல் காப்பாற்றக்கூடியது எது? ஒன்ஸ் மனுஷன் செத்து போயிட்டனா வந்து என்ன பண்ணுறோம், பணம்னு பேர் வச்சு உடனே இது பண்ணுறோம், தானே? இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர வளர என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப காஸ்ட்லி க்ரையோனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட்